ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி அந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, தர்பூசணியை நம்ம சாப்பிட்டுட்டப்போ அந்த க்ரீன் கலர் பீல் ஆஃப் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கேன். இது கூட நம்ம வந்து வெங்காயம், தக்காளி அப்புறம் அதெல்லாம் போட்டு பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் பொரிச்சு எடுத்துகிட்டு சிப்ஸ் மாதிரி இதுக்கு மிளகாத்தூள் தூவிருக்கேன். இது ஆக்சுவலாக இது போட்ட அப்புறமா இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு தெரியுங்களா? நானே இப்போ தான் டேஸ்ட் பண்ணேன். நம்ம வந்து இந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் ஃப்ரைஸை வந்து நம்ம டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இது கூட நீங்கள் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு பண்ணாலும் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்பயுமே அந்த வாழைப்பழ தோல், அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளரிக்காய் தோல், பீர்க்கங்காய் தோல், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சவுச்சவ் தோல், இதிலெல்லாம் வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு துவையலோ இல்லை வேறு இந்த மாதிரி பண்ணாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வந்து எண்ணெயில் பொரிக்காமல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்களேன். இது வந்து கொத்தவரங்காய் வத்தல் மாதிரி நம்ம அழகாக பண்ணலாம். அதையும் ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன். வெயிலில் ஒரு 2 days அந்த மாதிரி காய வச்சு, காயிற வெயிலுக்கு ஒரு நாள் கூட போதும், காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். இது நீங்கள் வந்து சாதத்தில் லைட்டாக தூவலாம், அதுவே வந்து கொஞ்சம் சாம்பார்லேயும் போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதையும் நம்ம சாப்பிட்ற பொருள் தான், நல்லாவே சாப்பிடலாம். ஏன்னா ரெட் கலரில் இருக்கிற அந்த தர்பூசணியில் ஃப்ளெஷி பாட்டை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த க்ரீன் பாட்டை த்ரோ பண்ணிடுறோம். அது பண்ணாதீங்க. அதை வந்து பொடிசாக கட் பண்ணி பொரியல் பண்ணுங்கள், இல்லை ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வெயிலில் காய வைங்க. நல்லா கழுவிட்டு காய வச்சுங்க. வெண்டைக்காய் வத்தல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம காய வச்சு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இன்றைக்கி ட்ரையல் பண்ணலான்ட்டு சும்மா எண்ணெயில் பொரிச்சு இப்போ தான் சாப்பிட்டோம். அந்த பழத்தை அப்படியே பொரிச்சுன்னு வெயிலில் காய வச்சு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம் மறக்காதீங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.